ஹலோ கைஸ், குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழில் கூறுகிறேன். இது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஈரான் இஸ்ரேல் வார். அதனால் டிஎஸ்எம்சின்னு சொல்லக்கூடிய தைவானுடைய சிப்செட் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் ஷேர்ஸ் டவுன் ஆகுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த வாரம் நிறுத்துறதுக்கோசரம் ரஷ்யா ஐநாவில் எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக சைனா எந்த அளவில் உளவு வேலையை பார்த்துட்ருக்காங்க, ஈரானுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் மூடி இருக்குது, அதனால் வரக்கூடிய ஆயில்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்னும் மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூகேல இன்னும் 2 நாளுக்கு தேவையான கேஸஸ் மட்டும்தான் இருக்குது. அது முடிஞ்சதுன்னா அவங்க யூரோப்பியன் யூனியனில் தான் மிகப்பெரிய அளவில் ரேட்டு போட்டு வாங்கியே ஆகணும். அதை பற்றி தான் இப்போ முக்கியமான நான் இன்றைக்கி இதை பேசுகிறதுக்கு வந்ததுக்கு காரணமே அது மட்டும்தான். பாகிஸ்தான் அண்டு பங்களாதேஷில் மிகப்பெரிய அளவில் இன்னும் 2 நாளுக்குரிய 2 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் தான் இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் பல இடத்துல போக்குவரத்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போ மெயினாக சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைனா தனியாக ஒரு என்சைக்ளோபீடியோ ரெடி பண்ணி அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறப்பே, ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறப்பே கிட்டத்தட்ட 178 சில்ட்ரன்ஸ் இறந்தாங்கன்றது நாம் பார்த்தோம். ஆனால் அதை அமெரிக்கா கிளைம் பண்ணாமல் ஈரானுடைய ராக்கெட்ஸ் தான் அங்கே விழுந்தது, அதனால் தான் இத்தனை இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல விழுந்தது அமெரிக்காவினுடைய டோமோஹாக்குன்ற ஒரு விமானம் தான் இந்த 175 குழந்தைகளுடைய இறப்புக்கு காரணம். அப்படி பண்ணுறப்ப அமெரிக்கர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள்ன்றது பாருங்கள், நீங்களே பாருங்கள். மக்களே, நாம் என்னதான் வார் நடந்தாலும் சிவிலியன்ஸ் பாதிக்கப்படுறதை எந்த ஒரு நாடுமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்கள் அமெரிக்கன்ஸுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? இது அமெரிக்கா எந்த காலத்துலையுமே அவங்களோட தவறாகவே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அமெரிக்காவிலேயே நேற்று வெள்ளை மாளிகை முன் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்போ இது வரைக்குமே அந்த போராட்டம் தொடர்ந்துட்டு தாங்க இருக்குது. 3ஆம் உலகப் போருக்கான பதட்டம் ஏற்பட்டுருக்கு. சைனா ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்கள ஏமாத்துறதுக்காக ஒரு பொம்மை மூலியமான டம்மியான ஒரு மிசைல்ஸ் ஜெட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி வைக்கிறாங்க. அமெரிக்க அரசாங்கமும் இஸ்ரேலும் அது மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக உளவு பார்த்து ஈரானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளை நேற்று எப்படி அழிச்சாங்கன்றது, இஸ்ரேல் எப்படி டார்கெட் பண்ணி அழிச்சாங்கன்றது நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவுலேயே சொல்லிடுங்க. அது ஒரு இதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, போட்ஸ் மீன் பிடிக்கிறதுக்கு போக முடியாது. அப்புறமேட்டு அதை இன்னொன்று என்னென்னா, ஏன்னா தேவையான எரிபொருள் இல்லாதால் அந்த மாதிரி மீனவர்கள் மீன் பிடிக்க போக முடியாது. அப்புறமேட்டு ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள் இதெல்லாமே கிடைக்காம போகிறதால நம்ம இந்தியாவுக்கும் அடுத்த கட்ட பாதிப்பு வரப்போகுது. ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் மூடிட்டாங்க இல்லைங்களா, அதனால் அந்த வழியாக வரக்கூடிய பொருட்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா,